கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்கிறேங்க. உடனே நாங்கள் நினைக்கல, சந்தோஷமாக தான் இருக்குது, அவ்வளோதான். நல்லபடியாக தான் கொடுக்குறாங்க. ஒரு நல்ல செயல். 3000 கொடுத்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். சந்தோஷம் தான் பொங்கலுக்கு வாங்குறது. அவருக்காக நாங்கள் எதனா செய்வோம், ஓட்டு போடுவோம். இது வரவேற்கத்தக்க ஒன்று தான். ஏற்கனவே ஏழ்மையில் இருக்கிற மக்களுக்கு, பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிய மக்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. பணம் கொடுத்தாங்க சந்தோஷம். 3000 பணம் கொடுத்துருக்காங்க. ஒரு கரும்பு, 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை கொடுத்துருக்காங்க. 3000 ஓகே தான். கொஞ்சம் வயசானவங்க யாருனா இருந்தால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் ஓகே. எங்களுக்கு இது ஓகே. எல்லாமே கொடுக்குறாங்க. அரிசி, சர்க்கரை எல்லாமே தராங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. கவர்மெண்ட்லேருந்து 3000 ரூபா கொடுக்குறது எப்பயுமே பொங்கல் பரிசு தராங்க. சென்ற ஆண்டு வந்து நிதி பற்றாக்குறையால் கொடுக்கல. அதனால் இந்த வருஷம் அதை கொடுக்குறாங்க, சேர்த்து கொடுக்குறாங்க. மக்களுக்கு செவ்வனே சிறப்பாக செய்கிறாங்க, செயல்படுறாங்க. ஓட்டுக்காக தான் கொடுக்குறாங்க. போன வருஷம் கொடுக்கல யாருக்குமே. இப்போ ஓட்டுக்காக தான் கொடுக்குறாங்க. அடுத்த வருஷம் இவங்களாம் ஓட்டு போனதுக்கோசம் தான் கொடுக்குறாங்க. மற்றபடி இதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே தெளிவாக தான் தெரியுது. இது நல்லா ஓட்டுக்கெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது, அவருடைய அன்புக்காக கொடுக்குறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். 3000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. மாத்திரை செலவு வாங்குறதுக்கு, எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு, மாத்திரை செலவு வாங்குறதுக்கு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது இப்படியே இருந்தால் நல்லா சந்தோஷமாக இருக்கும். இயர் வந்து எங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும். எங்களுக்கு ஒரு வருமானம் வந்த மாதிரி இருக்கும். பொங்கலுக்கு ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ கொடுத்தா நல்லா இருக்கும்? அவங்க இஷ்டம், எப்படி கொடுப்பாங்க யாருக்கு தெரியும். எவ்வளோ கொடுத்தாலும் ஜனங்க மானம்னு சொல்லுவாங்களா என்ன? பரவாயில்ல, இதே போதும். வேற ஒன்றும் நாங்கள் எதிர்பார்க்கலங்க. இல்லை வேண்டாம். ஏன் வருஷம் யார் கொடுப்பாங்க? வருஷம் கொடுக்கணுங்க. வருஷம் எவ்வளோ கொடுக்கலாம்க்கா? ஏன்னா லாஸ்ட் இயர் எவ்வளோ கொடுத்தாங்க? அது எப்படின்னு 5000. எல்லா வருஷமும் இதே மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். இது அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அரசு நிதி நிலைமை சரியாச்சுன்னா இது கூட முந்திரி திராட்சை அந்த பொங்கலுக்கு உண்டான பொருளாக எக்ஸ்ட்ராவாக கொடுக்கலாம். இது கொஞ்சம் கண்டினியூ பண்ணாங்கன்னா ஓகே தானே. அது கவர்மெண்ட்டோட பாலிசி. அது அவங்களோட பொருளாதார நிலைமைக்கு பொறுத்தளவு தானே அவங்க கொடுக்க முடியும். நம்ம அதிகமாகவும் எதிர்பார்க்க முடியாது. எவ்வளோ நலத்திட்டம் செய்கிறாங்க, அதில் நம்ம மேலே எப்படி எதிர்பார்க்க முடியும்? கொடுக்கறது சந்தோஷமாக வாங்கிக்க வேண்டியது. அரசியல் காரணத்துக்காக எலெக்ஷன் வருது அப்படிங்கிறதுக்காக அப்படிலாம் இல்லை. அதுக்கு மாசு இருக்குது, அவங்களுக்கு தனி மாசு இருக்குது, டிஎம்கேக்கு தனி மாசு. அதனால் கொடுத்து தான் ஓட்டு வாங்கணும்னு அவசியம் கிடையாது.